எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருமே தமிழ் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் 5 மோட்டார் சைக்கிள்ஸ் 150cc செக்மெண்ட்ல. ஸோ இப்போ 5th பிளேஸ்ல எந்த வண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யமஹாவுடைய FZ-FI வெர்ஷன் 4 இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 149cc இருக்கக்கூடிய ஒரு மஸ்குலர் டேங்க் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ லுக் வைஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடான ஷோல்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஓட்டிட்டு போகும்போது லுக் வைஸா ரொம்ப ஆவசமா இருக்கும். டெய்லி காம்யூட்டிங்க்கு சூப்பர் வண்டி. சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன ஹில்ஸ் ஏத்துறதுக்கு அதே மாதிரி லாங் டிரைவ் அடிக்கிறதுக்கும் கூட கொஞ்சம் ஆப்டான வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம 5வது இடம் கொடுத்துருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மெயினா 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ளூடூத் டிவைஸ். ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸ்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதா நம்ம நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ அது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் தாண்டதுக்கு அப்புறமா ஃபியூல் பம்ப்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்றதும் வந்து நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ கார்னரிங்ல வண்டி ஓட்டுறப்ப பிரேக்கிங்லாம் வந்து ரொம்பவே ஆவசமா இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வேரியன்ட்லயும் 8 கலர் ஆப்ஷன்ஸ்லயும் வருது. ஸோ இதோட ஆன்ரோடு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,65,000 வருது. இந்த நான் சொல்லக்கூடிய ஆன்ரோடு பிரைசஸ் எல்லாத்துலயுமே உங்க ஊர்ல போய் கேட்கும்போது ஒரு 10,000 rupees முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஏரியா பொறுத்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். நான் வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஆன்ரோட் பிரைஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 1,65,000 FZ-FI வெர்ஷன் 4 5th பிளேஸ் பிடிக்குது. நம்மளோட 4வது பிளேஸ் பிடிக்கக்கூடிய வாகனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜினுடைய பல்சர் NS 160. பல்சர் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட டேக்லைனே வந்து டெஃபினெட்லி ஃபார் மென் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு மஸ்குலரான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல். நீங்க வந்து கொஞ்சம் ஓரளவு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வின் தண்டர் LED DRLs வந்து கொடுத்துருக்காங்க. பட் லைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோஜன் தான். ஸோ ஹெட்லைட் வந்து ஹாலோஜன் கொடுத்துருக்கு. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். பெர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து உங்களுக்கு டெய்லி காம்யூட்டிங்க்கும் சரி அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரு சின்ன சின்ன லாங் டிரைவ் போறதுக்கும் சரி கொஞ்சம் ஆப்டான வண்டி தான். ஒரு ஸ்மூத்தான ரைடை வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் பல்சர் NS 160 வந்து நீங்க ரைட் பண்ணும்போது. அண்ட் டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்பவே ஆவசமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதனுடைய சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இந்த வண்டிக்கு வந்து 4வது இடம் கொடுத்துருக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணம். முதல் காரணம் பார்ட்ஸோட வியர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாலே சம்டைம்ஸ் வந்து அந்த வியர் ஆகக்கூடிய தன்மை வந்து வந்துடும். அது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாவே இருக்கு. அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டி தான். ஒரு வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. ஃபுட் பெக் ஸ்லைட்லி வந்து பின்னாடி இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு உட்காந்து ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த ரைடிங் கம்ஃபர்ட் பொசிஷனுக்கு வந்து நீங்க கம்பல்சரி இப்படிதான் வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ரைடர் எர்கனாமிக்ஸுக்கு நீங்க வந்து தள்ளப்படுவீங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய அந்த ஸ்கூப்டு சீட்டிங் பொசிஷன் தான். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வேரியன்ட்ஸ்ல வருது, 4 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1,60,000 rupees வரைக்கும் ஆன் ரோட்ல வருது. இந்த மெயினா வந்து அந்த 2 காரணத்தினால தான் வந்து இதுக்கு நம்ம 4th பிளேஸ் வந்து கொடுக்குறோம். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ் பிடிக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய எக்ஸ்ட்ரீம் 160 R2V அப்படின்ற மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு ஓட்டிட்டு போறதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு மாடல். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில 150cc செக்மெண்ட்ல நமக்கு ஒரு வண்டி தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாம். இதனுடைய பார்ட்ஸ் காஸ்டா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் அவைலபிலிட்டியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல். இது 163.22cc இருக்கக்கூடிய ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஓரளவு நல்லாவே டீசென்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான். ஒரு 47 km/லிட்டர் வரைக்கும் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மூத்தான ஆக்சலரேஷன் இருக்கக்கூடிய இன்ஜின் அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு பைக்கா வந்து இந்த வண்டி வந்து பார்க்கப்படுது. வைஸா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா சிட்டில வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல ஓட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஆப்டான வண்டி தான் இந்த மாடல். ஒரு 95 km/h வரைக்கும் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசா வந்து வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகாது. பட் 95 km எப்ப நீங்க தாண்டீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து ஓரளவு ஃபீல் ஆகத்தான் செய்யும். 60 km/h வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4.7 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. டாப் ஸ்பீடு வந்து 125 km/h வந்து நம்மளால போக முடியும் இந்த பைக்ல பொறுத்தவரை. இந்த பைக்கினுடைய டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி வைப்ரேஷன் ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய பின்னாடி ஷாக் அப்சார்பர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அடி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டங்கு டங்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேடு பள்ளத்தில் நிறைய விட்டு ஏத்துனீங்க அப்படின்னா. இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வேரியன்ட் 7 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது.
பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,60,000 rupees பக்கத்தில் ஆன் ரோடு பிரைஸ் வந்து வருது. லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற பைக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்றதை விட ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். பட் ஒரே ஒரு காரணத்தினால இது நம்ம செகண்ட் பொசிஷனுக்கு வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்னுடைய அப்பாச்சி RTR 164V அப்படின்ற மாடல். ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 150cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த அப்பாச்சி 160R 4Vக்கு வந்து போகலாம். இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்கு. இதோட ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவு நாமினலாக தான் இருக்கும், ரொம்ப ஹை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பேக் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உட்காந்து ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கவருக்கு ஒரே சுற்றி பார்க்குற மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் வியூ வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஆப்டான வண்டி இந்த மாடல். ஸ்லீக்கான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நேக்கட் ஸ்ட்ரீட் மிஷின் இது. ஸோ ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபாஸ்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து தாராளமாக இந்த இன்ஜின் மூலமாக உங்களால் அட்டைன் பண்ண முடியும். 159.7cc இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த வெஹிக்கிள் வந்து வருது. அண்ட் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்லீக்கான ஒரு ஸ்லைட்லி நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரியான ஒரு LED டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பாக்குறப்ப வந்து அந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீடு ஒரு 130 km/h வரைக்கும் போகும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 km/L வந்து உங்களுக்கு கொடுக்கும். டெய்லி காம்யூட்டிங்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா பெட்டர் கோ வித் டூயல் சேனல் ABS இருக்கக்கூடிய மாடல். ஸோ அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ல லாஸ்டா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வெஹிக்கிளுக்கு வந்து நீங்க போங்க. அதுல வந்து உங்களுக்கு டூயல் சேனல் ABS வரும். அது பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதுல தான் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து இந்த வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டாப் ஸ்பீட்ல போகும்போது. இந்த வண்டியோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ஒரு 3 பாயிண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து சிங்கிள் சீட்டு, ஸ்பிளிட் சீட்டு கிடையாது. கொஞ்சம் யங்ஸ்டர் பார்வையில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் தெரியும். பட் வந்து ஃபேமிலி மேனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில சில பேட்டரி இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இந்த வண்டியோட இன்னொரு மெயினான டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டாப் ஸ்பீட்ல போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பேர் அவைலபிலிட்டி, சர்வீஸ் இஷ்யூஸ் எல்லாம் சில ஏரியாக்கள்ல இருக்கு. எல்லா பக்கமும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிடையாது. அண்ட் இந்த வண்டி 7 வேரியன்ட்ல வருது, 5 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. ஆன் ரோடு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.90 வரைக்கும் போகுது. 1.80 to 1.90 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோடு பிரைஸ் வருது. இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கொடுக்குற இடம் 2. பெஸ்ட் பைல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குற வண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்போர்ட்டி இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் மாடல். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க இது வந்து நத்திங் பட் MT-15 வெர்ஷன் 2 தான். அண்ட் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான டிசைன், ஸ்டைலிஷான லுக்கு, இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டான பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாடல்ல உங்களுக்கு மஸ்குலரான ஒரு லுக்கு கொடுக்கும். அண்ட் இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் அப்படின்றதுனால உங்களுக்கு கர்வ்ல எல்லாம் வளைஞ்சு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரைடர் எர்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து இந்த வண்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 150cc இன்ஜின், ஆனா டாப் ஸ்பீடு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 140 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7000 RPM தாண்டும் போது இந்த VVA டெக்னாலஜில ஒரு பூஸ்ட் கொடுக்கும் பாருங்க. அது வந்து ஒரு மான்ஸ்டர் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லணும். MT-15 வெர்ஷன் 2க்கு நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க வந்து யங்ஸ்டர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மாடல்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்கோம். சிட்டி கம்யூட்டிங்க்கும் சரி, ஹைவேஸ்ல டிராவல் பண்றதுக்கும் சரி இந்த வண்டி வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இதுல வந்து மெயினான ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லியன் சீட்டு. ஸோ பின்னாடி உட்கார்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சீட்டு வந்து பத்தாது. சிங்கிள் ரைடரா ஓட்டுறப்ப வந்து ரொம்பவே அவசரமா இருக்கும். அண்ட் பின்னாடி உட்காந்துருக்கவர் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு நீங்க லாங் டிரைவ்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அவசரமா இருக்கும். கார்னரிங்ல எல்லாம் இதோட பிராட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்டிட்டு போகும்போது உங்களவே அறியாம ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க வண்டி ஓட்டுறப்ப வந்து நல்லாவே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வண்டியில நம்ம மெயினா டிராபேக்ஸ் அப்படின்னு பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மெயினான டிராபேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராபேக் வந்து இதனுடைய ப்ளூடூத் டிவைஸ். ஸோ ப்ளூடூத் டிவைஸ்ல இதுல கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்றது வந்து நிறைய கொஞ்சம் நம்ம கேள்விப்படுறோம். செகண்ட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ரேடியேட்டருடைய ஃபேன் வந்து சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்றது நம்ம அடிக்கடி வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அண்ட் இந்த வண்டியில வந்து உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓட்டும் போது சோலோ ரைடருக்குலாம் இந்த வண்டி சூப்பர்வா இருக்கும். ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அதுக்கப்புறம் DX வேரியன்ட்ல ஒரு 4 கலர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் மோட்டர் GP எடிஷன் சொல்லி தனியா வேற வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய ஆன் ரோடு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,10,000 வரைக்கும் வருது. அப்கோர்ஸ் இது ஒரு காஸ்ட்லியான வண்டி தான். அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம கொடுக்குற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
இதுல R1 சுசுகியினுடைய ஜிக்ஸர் இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாடல்ஸ் எல்லாம் வந்து நாங்க கொடுத்த அந்த பெஸ்ட் 5ல வந்து காமிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட மாடல்ஸ் ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழுக்க இதை வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் வெஹிக்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பெஸ்ட் 5 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபேர்டு வெஹிக்கிளுக்கும் தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஃபுல்லி ஃபேர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம அந்த LSC தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.